வணக்கம் அன்பர்களே. ஓம் ஆதியோகி நமக. ஓம் ஆதியோகி நமக. ஓம் பிரபஞ்ச சக்தியே நமக. அன்பர்களே, நாம் இன்றைய தினம் முக்காலங்களை பற்றி நாம் பேச இருக்கிறோம். முக்காலங்கள் என்பது 3 காலங்களாக இருக்கக்கூடிய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இத்தகைய 3 காலங்களை ஒட்டியே ஒவ்வொரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. இது எல்லோரும் அறிந்ததே. ஒன்று, கடந்த கால வாழ்க்கையிலே எண்ணங்களை எண்ணி அதை பற்றி நினைத்து கவலை கொண்டு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நிகழ்காலத்திலே சிறிது நேரம் அவ்வப்போது உணவு உண்பது, வண்டி ஓட்டுவது, பயணம் மேற்கொள்வது, நடப்பது போன்ற நிகழ்கால செயல்பாடுகளை செய்தும் நிகழ்காலத்திலே சிறிது நேரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சிறிது காலம் எதிர்கால வாழ்க்கையை பற்றியும், எதிர்காலத்தில் என்னவா ஆக வேண்டும், எதிர்கால நோக்கம், சிந்தனை, எதிர்காலத்தில் என்ன பெற வேண்டும், எவ்வாறு செய்தால் அத்தகைய வாழ்க்கையை முன்னேற்றம் பெற முடியும், எதிர்கால ஆசைகளையும் அவற்றை பெறுவதற்குண்டான வழிகாட்டுதலையும் சிந்தனைகளையும் திட்டங்களையும் தன்னுடைய புத்தி சிந்தனைகளை அவற்றை செலுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆக இந்த 3 காலங்களை தவிர்த்து மனிதனால் இயங்க இயலாது என்பது நிதர்சனமான உண்மை. நீங்கள் எல்லா மனிதர்களையும் அவரவர் நீங்கள் சுய உணர்வு, சுய பரிசோதனை செய்தீர்களானால் இந்த 3இல் ஏதாவது ஒன்றிலே நிலைத்திருப்பான் மனிதன். சதா காலமும் இவ்வாறே இயங்கிக் கொண்டிருப்பான். கடந்த கால நிகழ்வுகளை பற்றி பெரும்பாலும் யோசித்து கொண்டிருப்பான். கடந்த காலத்தில் இழந்தது, வருத்தப்பட்டது, தோல்வியடைந்தது, ஏமாற்றம் அடைந்தது, மற்றவர்களால் ஏற்பட்ட அவமானம், அசிங்கம், விரக்தி, தோல்வி போன்றவற்றை பற்றி கடந்த கால நிகழ்வுகளிலே சதா காலமும் யோசித்து கொண்டே இருப்பான். அப்படியே சற்று வித்தியாசமாக எதிர்காலத்தை பற்றி அப்படியே யோசித்து கொண்டிருப்பான். எதிர்காலத்திலே என்னவாக ஆக வேண்டும், என்ன நிலையை அடைய வேண்டும், எத்தகைய முயற்சி செய்தால், எந்த திட்டத்தை தீட்டினால் நாம் ஒரு நிலையை எட்ட முடியும், காசு பணம் எவ்வாறு சம்பாதிக்க முடியும், நாம் ஆசைப்பட்டதை எவ்வாறு நிறைவேற்றி கொள்ளலாம் என்று எதிர்கால சிந்தனைகளை பற்றி எவ்வாறு இயங்க வேண்டும் என்பது சதா காலமும் திட்டமிட்டு அதற்கென்று ஒரு வழிகாட்டுதலையும் ஒரு வழிமுறைகளையும் உருவாக்கி சிந்தனைகளிலே ஒரு பிளான், ஒரு வடிவத்தையும் ஒரு நடைமுறை செயல்பாடுகளை எதிர்பார்த்து அவற்றை திட்டம் தீட்டு கொண்டிருப்பான். ஆனால் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலுமே சதா காலமும் ஒரு நாளின் 24 மணி நேரத்தில் முக்கால்வாசி நேரம் அதிலேயே காலத்தை கழிக்கிறான். நிகழ்கால வாழ்க்கையிலே அவன் வாழ்வது என்பது மிக 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 குறைவுதான். கொஞ்ச நேரம் அல்லது சொற்ப காலம் என்றே நாம் கூறலாம். ஏனென்றால் நிகழ்காலத்திலே மனிதன் அனுபவிக்கும் செயல்பாடுகளும் இயக்கங்களும் மிகவும் விரைவாக மிக மிக குறைவு. ஒருவேளை அவன் நிகழ்காலத்திலே வாழ்கிறான் என்றால், நிகழ்காலத்தில் வாழும் மனிதராக இருந்தால், நிகழ்காலத்தினுடைய இயக்கங்களையும் தன்னை சுற்றியுள்ள சுற்றுச்சூழல்களையும் இந்த நிகழ்காலத்திலே இந்த இயற்கையில் என்னென்ன நடக்கிறது, இயற்கையில் என்னென்ன இயங்குகிறது, தம்மை சுற்றி என்ன இயங்குகிறது என்பதையும் உணர்வான். நாம் இயங்கும்போது நம்மை சுற்றி என்னென்ன இயங்குகிறது என்பதை உணரக்கூடிய ஆற்றலும் சக்தியும் எப்போது கிடைக்கும் என்றால் நிகழ்காலத்திலே மட்டுமே கிடைக்கும். நீங்கள் இயங்கும்போது உங்களை சுற்றி என்ன இயங்குகிறது என்பதை நீங்கள் அவற்றை உணர்ந்தால் மட்டுமே நீங்கள் இந்த பிரபஞ்சத்தையும் இந்த உலக இயக்கத்தையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். நீங்கள் இயங்கும்போது இந்த உங்களை சுற்றி பறவைகள், விலங்குகள், மனிதர்கள், இயற்கை காட்சிகள், இயற்கைகள், பிரபஞ்ச சக்திகள், ஆற்றல்கள், பஞ்சபூதங்கள் என அனைத்து ஜீவராசிகளும் அதுவும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. நாம் அவற்றை உற்று நோக்குவதில்லை, அவற்றை கவனிப்பதில்லை. ஏனென்றால் நாம் சதாகாலம் கடந்த கால நிகழ்வுகளிலோ அல்லது எதிர்கால சிந்தனைகளிலோ நாம் மூழ்கி கிடக்கிறோம். இரண்டுமே நாம்
கற்பனையாகவும் நம் சிந்தனைக்குள்ளே போட்டு நாம் இயங்கிக் கொண்டிருக்கும் போது நிகழ்காலத்தில் நாம் வாழ தவறிவிடுகிறோம். அத்தகைய நிகழ்காலத்தினை நாம் வாழும்போது நிகழ்காலத்தில் நம்முடன் இந்த உலகமும் இந்த பிரபஞ்சமும் பல கோடி ஜீவராசிகளும் ஒவ்வொன்றும் இயங்கிக் கொண்டிருப்பதை நாம் உணர இயலும். எனவே நிகழ்கால வாழ்க்கையை நீங்கள் உணர வேண்டுமென்றால் நிகழ்காலத்திலே வாழ்ந்து நிகழ்காலத்தில் இயங்கக்கூடிய இந்த இயற்கை வளங்களையும் இயற்கையின் உயிர் ஆற்றல்களையும் நீங்கள் உணரும்போதுதான் நீங்கள் நிகழ்காலத்திலே வாழ இயலும். ஒரு மனிதன் எவ்வளவு காலம் ஒரு நாளில் எவ்வளவு மணி நேரம் நிகழ்காலத்திலேயே இருக்க முயற்சி செய்கிறானோ, நிகழ்காலத்தில் இயங்க ஆசைப்படுகிறானோ, நிகழ்காலத்திலேயே இயங்கி கொண்டிருக்கிறானோ, அவன் இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் இந்த உலக இயக்கங்களை பற்றியும் புரிந்து கொள்ளவும் அவற்றுக்கு சில தெளிவும் ஞானமும் அறிவும் கிடைக்கும் என்பதை நீங்கள் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த முக்காலங்களை பற்றியும் நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலங்களை பற்றி நாம் ஒரு குறிப்பாக இதை பார்த்தோம். மேலும் ஒவ்வொரு காலங்களை பற்றியும் அவற்றின் மூலம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை பற்றியும் பின்வரும் பதிவுகளில் நாம் தெளிவாக காணலாம். அதன்படி கடந்த காலங்களை எவ்வாறு நாம் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் எனவும், எதிர்கால சிந்தனைகளிலிருந்தும் எதிர்கால எண்ணங்களிலிருந்தும் அறவே புறக்கணித்து அதிலிருந்து நாம் எவ்வாறு வெளியே வரலாம் எனவும், நிகழ்காலத்திலே எவ்வாறு ஒரு நாளை முழுமையாக நாம் பயன்படுத்தவும், நிகழ்காலத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பது பற்றியும், நிகழ்கால சிந்தனைகளை பற்றியும் நாம் எவ்வாறு இயங்க வேண்டும் என்பது பற்றியும் ஒவ்வொரு பதிவாக நாம் பின்வரும் பதிவுகளிலே காணலாம் என்பதை கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.